என்ன உயரம்? அதெல்லாம் எப்படி தெரியும்? ஏன் நீங்க பாக்கலையா? சரியா கவனிக்கல. என் நேரம் இருக்குமா? எனக்கு சரியா சொல்ல தெரியல. முகலட்சணம் என்ன மாதிரி இருக்குமா? இப்படி எல்லாம் கேட்டா எப்படி பதில் சொல்றது? ஏன் சொல்ல முடியாது? எனக்கு புரியுது புரியுது. உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் என்கிட்ட சொல்றதுக்கு கூச்சப்படுறீங்க. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. நான் ஒன்னும் அவளை போட்டியா நினைக்கல. இத பாரு சரளா, நான் இங்க வந்தது உன்னை பார்க்க, உன்கிட்ட பேச. நீ ஏதோ பேசிட்டு இருக்க. சரி சரி, கோச்சுக்காதீங்க. ஆ, என்னங்க சொல்ல மறந்துட்டேனே, நேத்து உங்க தம்பி இங்க வந்திருந்தாரு. கொஞ்சம் ஓவரா பேசினாரு. அதான் பதிலுக்கு நானும் பேசிட்டேன். என்னங்க பதிலையே காணோம்? நேத்து நான் அவனை அடிச்சிட்டேன். நிஜமாவா? உனக்காக தான். ஆனா அவன் ரொம்ப நல்லவன். அப்போ நான் கேட்டவளா? என்ன சரளா நீ அப்படி நான் சொன்னேன்னா நானும் கேட்டவன் தானே அர்த்தம்? அப்படின்னா நாம பண்றது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு, உனக்கே தெரியாதா? கரெக்ட்டுங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த உலகத்துக்கு அது பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நாம அப்படியே தானே இருக்கோம். ஆனா ஒண்ணு. என்ன? நான் உங்க மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கேன். அத நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்கல்ல? என்ன சரளா இது? உன்னோட பிரியத்தை நான் என்னைக்காவது புரிஞ்சுக்காம இருந்திருக்கேனா? அப்போ நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பீங்களா? சொல்லு சரளா. உங்களுக்குன்னு ஒருத்தி வந்துட்டாங்கிறதுக்காக என்ன நீங்க ஒரேடியா மறந்துட கூடாது. இல்ல சரளா, நான் அப்படியெல்லாம் மாறிட மாட்டேன். என்ன சரோ, தண்ணி எடுத்துட்டு இருக்கியா? ஆமா. சரோ, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அது ஒண்ணு இல்ல. மாமா உன்னை கட்டிக்கணும்னு நினைச்சாரு. இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு உண்மையிலேயே என் மேல பாசம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். நான் தான் என்ன பத்தி கிளியரா சொல்லிட்டேனே. அவருக்கு உன்னை பிடிக்கலன்னா உடனே வேண்டாம், இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு பிடிவாதமா இருந்திருப்பாரு. ஆனா அவர் தான் சரின்னுட்டாரு. ஒருவேளை வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிருந்தாருன்னா? கல்யாண விஷயத்துல யாரும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. காலம் பூரா நீ அவரோட வாழ போறேன்னு தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. நீ ஒண்ணும் குழப்பிக்காத. இருந்தாலும் மாமா பாவம்ல. ஏய், எதுக்கு நீ என்ன மாமா மேல இவ்ளோ அக்கறை காமிச்சு பேசுற? ஓ, வருங்கால புருஷங்கிறதுனாலயா? பரவாயில்லையே. பொடி. தனோ, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு மாமா ரொம்ப யோகக்காரரா இருக்கணும். நிஜமா தான் சொல்றேன். ஆமா, அப்படியே மாமாக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் கத்து. சரி சொல்லு. அவிச்ச முட்டை, உருளைக்கிழங்கு பொரியல், முருங்கைக்காய் சாம்பார், இதெல்லாம் உன் ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரோ, நான் அப்புறமா பேசுறேன். வெக்கம். என்ன மாமா, நான் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் கரெக்டா? அதெல்லாம் வக்கனையா பேசு. அடுத்து மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காத. என்ன பொம்பளையோ? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. ஏப்பா போஸ், நீ இங்க இருக்கிறியா? உடனே நான் எங்கெல்லாம் தேடி இருக்கேன். நீ எங்க இங்க வந்த? அதான் சோடாலாம் இங்க கிடந்துச்சுல, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் எடுத்து வெளில வச்சுட்டேன்பா. அதை மணி எடுத்துட்டு போயிட்டான். சரி சரி, வந்தது நான் உங்ககிட்ட முக்கியமான சமாச்சாரம் கேட்கணும். இவங்க 2 பேர் நிச்சயதார்த்தத்தையும் ஒரே தேதியில வைக்கலான்னு பாக்குறேன். தனித்தனியா வச்சுன்னா செலவு ஜாஸ்தி ஆகும். நீ என்ன சொல்ற?
என்னப்பா ஒரே வார்த்தைன்ற உனக்கு தானே நிச்சயதார்த்தம். வாயை திறந்து பழிச்சுன்னு சரின்னு சொல்ல. ஐயர்கிட்ட சொல்லி தேதி குறிக்கணும்ல. பொண்ணை சட்டுன்னு மாத்தினியல, என்ன கேட்டா மாத்தினிய? அதே மாதிரி நிச்சயத்தையும் என்ன கேட்காம வச்சா ஒண்ணும் நட்டம்ல. உங்க இஷ்டப்பிரகாரமே பண்ணுங்க. ஆ? என்ன பையன் சரிங்கிறானா மாட்டேங்கிறானா? ஒரே புதுரா பேசிட்டு இருக்கிறான். எப்பதான் தெரிஞ்ச போறேன்னு. சரி நான் இதை அப்பா எடுத்துட்டு போறேன். நான் கொண்டு